ஹே காய்ஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் 65 தான். எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. இது ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். ஃபஸ்ட் நம்ம ஹாட் வாட்டரில் மஞ்சத்தூள் கல்லுப்பு சேர்த்து நம்ம காலிஃப்ளவரை கட் பண்ணி அதில் சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 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 கரண்டி அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன், ஒரு கரண்டி அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு கரண்டி அளவுக்கு காலிஃப்ளவர் 65 மசாலா இருக்குல்ல, அது சேர்த்து நல்லா மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்ச காலிஃப்ளவர் அதில் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேணாம். அதுக்கப்புறம் நல்லா ஃபஸ்ட்டு ஒரு டைம் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு இந்த நல்ல அந்த மசாலாஸ்லாம் அந்த காலிஃப்ளவரோட கோட் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. அது மாதிரி செஞ்சுட்டு நல்லா இது ஒரு மணி நேரத்துக்கு இதை சோக் பண்ணி வச்சிடணும். நல்லா ஒரு 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 மணி நேரமாவது அந்த மசாலாவோடு அது ஊறினா தான் அதை நம்ம பொரிக்கிறப்ப அந்த மசாலாஸ்லாம் அதில் உள்ளே இறங்கி ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கடாய் நல்லா கெட்டியான ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு அடுப்பு ஆன் பண்ணி கடாய் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த காலிஃப்ளவரை 1 பை 1 நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துட வேண்டியதான். நல்லா இதை பொரிச்சு விட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து அதை கரண்டிலாம் வச்சு எதுவும் வச்சு கிளறக்கூடாது. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் அப்படியே நல்லா அந்த ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக கரண்டி வச்சு நம்ம கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டா இப்போ சூப்பர் டேஸ்டியான காலிஃப்ளவர் 65 ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது வந்து நம்ம வெரைட்டி ரைஸோடலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கெல்லாம் பண்ணி கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. சிக்கனுக்கே டஃப் கொடுக்கும், அந்த மாதிரி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.